ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மகாலட்சுமி பேசுகிறேன். ஸ்ரீ வைத்திய வீரராகவர் பெருமாள் கோவில் திருவள்ளூரில் இருக்குது. அந்த கோவில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோமே. 500 ஆண்டுகள் பழமையான கோவில் இது. 108 திவ்ய தலங்கள் இருக்குது. 7 நிலை ராஜகோபுரம் உள்ளது. இந்த கோவில் பல்லவர்களால் தொடங்கப்பட்டு பின்னர் சோழர்கள், தஞ்சாவூர் நாயகர்களால் கட்டப்பட்டது. அமாவாசை டைமில் நல்லா கூட்டம், நல்லா க்ரௌட்லாம் நல்லாயிருக்கும். தாயார் கனகவல்லி அம்மா இருக்காங்க, ஆண்டாள் அம்மா இருக்காங்க. தாயார் அண்டை மஞ்சள் கொடுப்பாங்க. எல்லோரும் மஞ்சளில் சூளம் போட்டிருக்காங்க. ஆண்டாள் அம்மா அண்டை குங்குமம் தருவாங்க. மன கவலை தீர்க்கும் கோவில். தீரா நோயும் தீர்த்து வைக்கும் கோவில் இந்த கோவில். இந்த கோவில் நிறைய பேருக்கு தெரியும். சென்னையில் இருக்கவங்க, ஊர் சைடில் இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. வீரராகவர் கோவில்னாவே நல்லா ஃபேமஸ் தான், திருவள்ளுவர்னாவே. பெரிய குளம் இருக்கும் வேறு அந்த கோவிலில். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பால், வெல்லம், உப்பு, மிளகு அதெல்லாம் வாங்கிட்டு போங்க. அந்த குளத்துல வெல்லம், உப்புலாம் கூட போட்டு தீரா நோயும் தீர்க்கும் தீர்த்த குளம். நீங்கள் போகும்போது கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. உப்பு, மிளகு கூட வாங்கிட்டு வந்து பெருமாளோட பாதத்தில் போடுங்க. நோயெல்லாம் தீர்க்குமா. ஆண்டாளம்மா இடம். தீபம் போடுங்க. மிளகு பெருமாளோட பாதத்தில் கொட்டுங்க. டைமில் அவுத்திக்கிற மாடுக்கு கொடுக்கலாம். இது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். குளத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோமே வெள்ளம் கரைக்கலான்னு. தீரா நோயும் தீர்த்து வைக்கும் கோவில். தீரா நோயும் தீர்க்கும் தீர்த்த குளம் பரிகாரம். வெல்லம் வச்சுருக்காங்க. தூள் வெல்லமும் இருக்குது, கட்டி வெல்லமும் இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து கூட வாங்கிட்டு போகலாம். உப்பு, மிளகு அவர் பாதத்தில் போடுங்க. வெல்லத்தை கோவிலில் இருக்கிற குளத்துல கரைச்சிடுங்க. ஓகேங்களா? கால் அழுத்தி வச்சு நடங்க. கொஞ்சம் வலுக்குது. நல்லா பெரிய குளம். இந்த சைடு கொஞ்சம் தடுத்துருக்காங்க. இந்த கோயிலோட பேரே ஸ்ரீ வைத்திய வீரராகவர் பெருமாள் கோவில். வைத்தியர்னா டாக்டர் தானே. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெரிய குளம் பாருங்கள். நாங்கள் நைட் டைமில் தான் போனோம். அதான் இப்படி இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.